ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. நாம் இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இதுக்கு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். தேங்காய் துருவி இருக்கீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணதுனால ஃபர்ஸ்டே ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் 4 டேபிள் ஸ்பூன். இந்த கறி மசாலா வீட்டிலேயே எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. தேங்காய் துருவி ஆட் பண்ணுறவங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை தாளிச்சு விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு பிரியாணி இலை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 பட்டை 4 கிராம்பு ஆட் பண்ணி அதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பச்சை வாசம் போயிருச்சு. ஒரு தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு லைட்டாக தண்ணி விட்டு நம்ம மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. மசாலாவும் பச்சை வாசம் போயாச்சு. இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் போனோட தான் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வேணாலும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்கும். பாருங்க, 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு சிக்கனும் தண்ணி விட்டு வந்து மசாலாலாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி செய்ய போகிறோம். அதனால தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணால் போதும். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.